கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிழ்ப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். வேத தியானத்திற்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே மிகுந்த சமாதானத்தோடு வழிநடத்துவாராக. தேவன் இந்த நாளிலும் நம்மோடு இடைப்படும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, மீண்டுமாக உமது வேதத்தை தியானிக்கும்படியாக கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்படும் உமது மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் உள்ளத்தை திறந்து அப்பா உமது வசனங்களினால் எங்களை உழைப்பியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனோட தகப்பனே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் சபை சமுதாயம் சீரழிந்த பாதையில் சென்று கொண்டு இருந்ததோ அப்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய ராஜரிக செயலை எழுப்புதலை அனுப்பினார் என்பதை நாம் வேதத்தில் தியானித்து வருகிறோம். அப்படி அவர் அனுப்புகிற அந்த பரலோகத்தில் இருந்து அனுப்புகிற அந்த ஒரு மாபெரும் எழுப்புதலுக்கு நம்முடைய பங்கு, நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை நாம் ஆதியாகமம் புத்தகத்தில் இருந்து கோர்வையாக தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் முதல் 20 அதிகாரங்களில் தேவன் அவர் அனுப்புகிற எழுப்புதலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பங்கு என்ன என்பதை திட்டமாக தெளிவாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தெரிவிக்கிறார். அதை நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, வடராஜ்யமான இஸ்ரவேலில் அழிவு ஏற்பட்ட நாட்களில் தென் ராஜ்யமாகிய யூதாவின் ஒழுக்க சீர்கேட்டின் நாட்களிலும் தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தினார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்து அந்த இஸ்ரவேல் யூதாவின் அழிவில் இருந்து அவர்களை திருப்ப வேண்டும், ஒரு உயிர்மீட்சியை கொண்டு வர வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பேசினார். இந்த நாளிலும் நாம் இருக்கிற நெருக்கடியான காலகட்டத்தில் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பேசின அதே ஒரு வார்த்தைகள், வசனங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அதைத்தான் தியானிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. அந்த முதல் அதிகாரத்தில் அந்த 15 முதல் 20 வரை உள்ள வசனங்களில் நாம் செயல்பட வேண்டிய முதல் வேலையை, முதல் காரியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். அந்த முதல் 20 வசனங்களில் உள்ள 3 முக்கியமான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதல் வேலை, நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை, நம்முடைய பொறுப்பு, நம்முடைய பங்கு என்ன என்பதை 1ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை உள்ள வசனங்களில் தெளிவாக நம்மோடு பேசுகிறார். என்ன செய்ய வேண்டுமாம்? நம்முடைய ஜெபங்களை தேவனுக்கு உகந்ததாக நாம் மாற்ற வேண்டும். நாம் செய்ய வேண்டிய முதல் பணி, நம்முடைய முதல் வேலை, நம்முடைய ஜெபங்களை தேவனுக்கு உகந்ததாக மாற்ற வேண்டும். எழுப்புதல் ஜெபசேனை வீரர்களாக நாம் போராடி ஜெபித்து வருகிறோம். அப்படிப்பட்ட ஜெபங்கள் தேவனுக்கு உகந்ததாக காணப்பட முதலாவதாக நாம் மாற்ற வேண்டும். அங்கே வசனம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை
உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியோய் ஜெபம் பண்ணினாலும் கேட்க மாட்டேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. எழுப்பதற்காக எவ்வளவு கூக்குரல் போட்டு கதறினாலும் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார், நான் கேளேன். இருக்கிற நாம் எல்லோரும் கை தொலைபேசி செல்போன் வைத்திருக்கிறோம். நாம் பேசுகிறோம், மற்றவர்கள் பேசுகிறார்கள். நாம் பேசுவதை அவர்கள் கேட்க முடியவில்லை, அவர்கள் பேசுவதை நாம் கேட்க முடியவில்லை என்றால் அந்த செல்போன் பிரயோஜனமற்றது, உபயோகமற்றது. அந்த செல்போனை முதலாவதாக சரி செய்ய வேண்டும். எனவே இங்கே என்ன சொல்ல பாருங்க, நீங்கள் மிகுதியோக ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன். அப்போ அந்த ஜெபங்கள் அவர் கேட்கும்படியாக, அவருக்கு உகந்ததாக நம்முடைய ஜெபங்களை மாற்ற வேண்டும் என்பதை, எப்படி மாற்ற வேண்டும் என்பதையும் தொடர்ந்து நமக்கு தெரிவிக்கிறார். அந்த நாட்களில் ஏற்பட்ட அதே ஒரு அவல நிலை இந்த நாளிலும் தேசத்தில் காணப்படுகிறது. எனவே தேவன் ஒரு பெரிய மாபெரும் உயிர்மீழ்ச்சியை கொண்டு வர தேவன் நம்மை ஜெபிக்கும்படியாக அழைக்கிறார். அந்த ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இங்கே தெளிவாக நம்மோடு இடைப்படுகிறார். முதலாவதாக 11ஆம் வசனத்தில் பாருங்கள். 15 நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் கேளேன். அப்போ கேட்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று 11ஆம் வசனத்தில், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாய் அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். முதலாவதாக நம்முடைய கிரியைகளின் பொல்லாப்புகளை அகற்றி சுத்திகரிக்கப்பட வேண்டும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அக்கிரம சிந்தை கொண்டிருப்போமானால் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார். எனவே நம்முடைய கிரியைகளின் பொல்லாப்புகளை அகற்ற வேண்டும். 17ஆம் வசனத்தில் என்ன சொல்ல பாருங்க, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள், தீமை செய்வதை விட்டுவிட்டு வெளியே வாருங்கள். நாம் எல்லோரும் நன்மை செய்கிறோம், 100க்கு 100 நன்மை செய்கிறோம், உண்மை. ஆனால் தீமை செய்வதை நாம் விடவில்லை. தீமை செய்வதை விட்டுவிட்டு நன்மை செய்ய வாருங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், சத்ருவுக்கு சாத்தானுக்கு நோ சொல்லிவிட்டு இயேசுவுக்கு எஸ் என்று சொல்ல வேண்டும். நன்மை செய்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். ஆனால் காரியங்கள் தீமையாக காணப்படுகிறது. அதைத்தான் சொல்றாரு, முதலாவது தீமை செய்வதை விட்டு விலகு, திக்கற்றவர்களை விசாரி. 4ஆவதாக பாருங்க என்ன சொல்றாரு, 18ஆம் வசனத்தில் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாக மாற்றுவேன். வழக்காடுவோம், ஒப்புரவாகுங்கள். இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். எனவே தேவனோடு ஒப்புரவாகிவிட்டு நீங்கள் ஜெபிக்க வாருங்கள் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற நாம் முதலாவதாக செய்ய வேண்டிய காரியம், தேவனுக்கு உகந்த ஜெபமாக நம்முடைய ஜெபங்கள் அமைய இந்த தீர்க்க மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆமீன், அல்லேலூயா. இரண்டாவதாக அவர் காரியமாக நாம் தீவிரமாக செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். வேதம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அவன் தீவிரமாக யாரை விழுங்கலாம் என்று தீவிரமாக வகை தேடி சுற்றி திரிகிறான். ஜனங்களை லட்சமாக நரகத்திற்கு கொண்டு செல்கிறான்.
இலக்கருமையுள்ள இந்த காலகட்டத்தில் நாம் தீவிரமாக செயல்பட நம்மை அழைக்கிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் தெரிந்த பகுதி தான். 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரை தியானித்தோமானால் நாம் தீவிரமாக செயல்பட நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். முதலாவதாக நம்முடைய ஜெபங்கள் அவருக்கு உகந்ததாக அமைய வேண்டாம். இரண்டாவதாக நாம் தீவிரமாக செயல்பட வேண்டாம். அங்கே ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அங்க ஏசாயா தீர்க்கன் தேவன் சொல்றாரு, எனது காரியமாக யார் போவார்கள், யாரை அனுப்புவேன் என்று சொல்லும் பொழுது இதோ அடியேன் இருக்கிறேன் என்று உடனடியாக தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறார். தேவனுடைய வார்த்தை, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற சத்தத்தை கேட்ட உடனே இதோ அடியேன் இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் கூட அங்க தமஸ்கு வீதியில் சவுல் தேவனை சந்தித்த உடனே, தமஸ்கு வீதியில் தேவனை சந்தித்த உடனே அங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் தேவனை சந்தித்த உடனே கேட்ட கேள்விதான், நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? எனவே எனக்கு அருமையானவர்களே, ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வர நாம் உடனடியாக தீவிரமாக செயல்பட வேண்டும். அங்கே ஏசாயா தீர்க்கன் இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு அதுக்கு முந்தின வசனங்களை சற்று தியானிக்க வேண்டும். நாம் தெரிந்த பகுதி மீண்டும் நினைப்படுத்திக் கொள்வோம். அங்கே கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அந்த சத்தத்தை கர்த்தரை தரிசித்த உடனே அவன் சொன்ன காரியம், ஐயோ அதமானே, தன்னுடைய அமாத்திர நிலையை உணர்ந்தான். அமாத்திர நிலையை உணர்ந்து கதறும் பொழுது அங்க வாசிக்கிறோம், அவன் அக்கிரமம் நீங்கி சுத்திகரிக்கப்பட்டான். சுத்திகரிக்கப்பட்ட உடனே அங்க யாரை நான் அனுப்புவேன் என்ற சத்தத்தை கேட்டான். இன்னைக்கு நாம் ஏன் தீவிரமாக செயல்பட முடியவில்லை என்றால், அவர் சத்தத்தை கேட்கவில்லை. அவருடைய துயர துனியை நான் கேட்கவில்லை. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே என்று அந்த அழுகிற துயர துனியை இன்று நாம் கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை? நாம் நம்முடைய அபாத்திர நிலையை உணரவில்லை. தேவனிடம் சுத்திகரிக்கப்படவில்லை. அதமானேன் என்று சொல்லும் பொழுது தேவன் சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் அப்படி சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுதுதான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்று முன் வருவோம். அவர் சத்தத்தை கேட்காமல் நாம் அவர் காரியங்களுக்கு, அவர் வேலைகளுக்கு முன் வர மாட்டோம். இதோ சபைக்கு வருவோம், ஆராதனை பண்ணுவோம், செய்திகளை கேட்போம், காணிக்கை போடுவோம், ஆசீர்வாதத்தோடு கடன் செல்வோம். கர்த்தருடைய வேலையை இந்த கடைசி நாட்களில் அவன் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு தீவிரமாக செயல்படுகிறான். கிராமங்களில், பட்டணங்களில் இன்று அவனுடைய கோட்டையை தகர்க்க நான் தீவிரமாக எழுப்ப வேண்டும். அதற்கு நாம் இந்த ஏசாயா தீர்க்கன் மூலமாக நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய அமோத்திர நிலையை நாம் தேவனோடு நம்மை ஒப்பிட்டு, இன்னைக்கு சக விசுவாசிகளோடு சக நண்பர்களோடு நாம் நம்மை ஒப்பிட்டு நாம் நீதிமான், நான் நல்லவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கன் கூட அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எப்பொழுது பரிசுத்தர் 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 என்று தேவனை ராஜாவை என் கண்கள் கண்டதே. அப்படி ராஜாவை தரிசிக்கும் பொழுதுதான் அங்கே பவுல் அடிகளார் கேட்ட மாதிரி, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், தேவன் பணியை சொல்லுவார். ஏசாயா தீர்க்கன் கேட்ட மாதிரி அடியேனை அனுப்புவோம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, எனக்கு இரண்டாவதாக நாம் அவர் காரியமாக தீவிரமாக செயல்பட வேண்டாம். தேவன் அனுப்புகிற எழுப்புதலுக்கு நம்முடைய பங்கு, நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை நாம் கோர்வையாக தியானித்து வருகிறோம். ஆதியாகமத்திலிருந்து நம்முடைய பொறுப்பு, பங்கு என்ன?
அவர் திட்டமிட்டபடி அவருடைய பெரிய எழுப்புதலை கொண்டு வர இருக்கிறார். அவரோடு இணைந்து செயல்பட ஒரு சிறு கருவியாக என்னை உங்களையும் அழைத்திருக்கிறார். எனவே இந்த ஏசாயா முதல் 20 அதிகாரங்களிலிருந்து நாம் இந்த 3 காரியங்களை தியானித்து வருகிறோம். முதலாவதாக, நம்முடைய ஜெபங்கள் அவருக்கு உகந்ததாக சரி செய்யப்பட வேண்டும். இரண்டாவதாக, தீவிரமாக செயல்பட நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய அம்மா திருநிலையை அறிவித்து சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய பணிக்கு நம்மை தூண்டும், தானே தூண்டும். ஆமென், அல்லேலூயா. நாம் சுத்திகரிக்கப்படும் சத்தத்தை கேட்கும் பொழுது நம்மால் அமர்ந்திருக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பு நம்மளை உந்தியேவும் உந்தி தள்ளும் என்று நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். மூன்றாவதாக கடைசியாக, இரட்சிப்பின் மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரட்சிப்பின் மகிழ்ச்சியால் நாம் நிரம்பி ஒழியும் பாத்திரங்களாக மாற வேண்டும். அதே ஏசாயா தீர்க்க புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் இதை நாம் தியானிக்கிறோம். ஏசாயா 12ஆம் அதிகாரத்தில் இரட்சிப்பின் மகிழ்ச்சி, இரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கர்த்தருக்காக அவர் எழுப்புதலை கொண்டு வருவதற்காக தீவிரமாக செயல்பட ஆரம்பிப்போம். அந்த மகிழ்ச்சி, இரட்சிப்பின் மகிழ்ச்சி நமக்குள் பொங்கி வழிய வேண்டாம். அப்பொழுதுதான் நாம் செயல்பட, கர்த்தருக்காக செயல்பட உந்தப்படுவோம். அந்த மகிழ்ச்சி இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே நாம் தியானிக்கிறோம் 2 ராஜாக்கள் புத்தகத்தில் அந்த 4 குஷ்டரோகிகள் சீரியரின் படை தளங்களில் சென்று அங்கே படை கூடாரங்களில் இல்லையா எல்லாம் வெறிச்சு ஓடி கிடக்குது, எல்லாம் பயந்து ஓட்டாங்க. நமக்கு தெரியாத சம்பவம். எல்லாத்தையும் பொன்னும் பொருள் சாப்பாடு எல்லாம் அள்ளி நிறைவாக தாங்கள் அனுபவித்த பிறகு ஒருவருக்கொரு என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? இந்த சந்தோஷமான செய்தியை நாம் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர்கள் உணர்வடைந்தார்கள். அதே மாதிரி அந்த இரட்சிப்பின் மகிழ்ச்சி வரும்பொழுது நாம் தேவனுக்காக செயல்பட தூண்டப்படுவோம். அதைத்தான் ஏசாயா 12ஆம் அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மோடு பேசுகிறார். ஏசாயா 12:3 வசனத்தை வாசிப்போம். 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, இதோ தேவன் என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை முண்டு கொள்வீர்கள். அக்காலங்களில், எக்காலங்களில், மேசியா வருகிற நாட்களில், இந்த நாட்களில் அந்த இரட்சிப்பின் ஊற்றிலிருந்து சந்தோஷமாக இல்லையா மகிழ்ச்சியோடு அந்த இரட்சிப்பின் தண்ணீரை, இரட்சிப்பின் அனுபவங்களை நீங்கள் பருகுவீர்கள். அப்படி பருகும் பொழுது என்ன நடக்கும் பாருங்க. அதான் அந்த எழுப்புதலுக்காக நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகள். என்ன நடக்கும் பாருங்க. 4ஆம் வசனத்தில், அந்த காலங்களில் நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள் அறிவியுங்கள், அவர் நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபப்படுத்துங்கள். இந்த எழுப்புதலுக்கு தேவையான 4 காரியங்களை ஆவியானவர் நமக்கு அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போ ரட்சிப்பின் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நாம் பெறும்பொழுது முதலாவது கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். ஆமென். கர்த்தரை துதிக்க வேண்டும். சங்கீதம் 149 வாசிக்கிறோம், துதியையும் வசனத்தையும் 2 ஆயுதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். சகல துரைத்தர்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெற்றி சிறந்த அந்த வெற்றியை சத்துரு மேல் அமுல்படுத்த, சத்துருவை கட்டுவதற்காக துதியும் வசனமும் நம்மிடம் உண்டு என்று 2 ஆயுதங்களாக நம்மிடம் காணப்படுகிறது என்று அங்கே சங்கீதம் 149 வாசிக்கிறோம். எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது முதலாவதாக நாம் துதிக்க ஆரம்பிப்போம். அதைத்தான் புதிய ஏற்பாடு பக்தராகிய நமக்கு எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அருமையாக தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். எபிரேயர் 13:15, ஆகையால்
அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்போதும், ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மட்டுமல்ல, எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கும் சோத்திர பலிகள் உள்ளத்திலிருந்து எழும்ப வேண்டாம். இதுதான் ரட்சிப்பினுடைய அனுபவம். இரண்டாவதாக அங்கே வாசிக்கிறோம், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், விண்ணப்பங்கள். தொழுது கொள்ளுங்கள் என்பது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறதை வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எப்படி அங்கே நாம் தொழுது கொள்வது என்பதை 6:18 பாருங்க. எந்த சமயத்திலும், அங்கே வாசித்தோம் எப்பொழுதும் துதிக்க வேண்டுமா, இங்கு எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, இதை தொழுது கொள்வது, தேவனை வேண்டிக் கொள்வது, ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணு வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அவன் ஆவியோடு ஜெபம் பண்ணுகிற அனுபவத்துக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்மளை கொண்டு வரும். எனக்கு அருமையானவர்களே, அந்த காலங்களில் ரட்சிப்பின் அந்த ஊற்று அது சுரந்து கொண்டே இருக்கும். அந்த ஊற்றிலிருந்து நீங்கள் மகிழ்ச்சியோடு தண்ணீரை அருந்துவீர்கள். அப்பொழுது முதலாவதாக தேவனை துதிக்க ஆரம்பிப்போம். துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கும்? தேசத்தில் யசோபத ராஜா சரித்திரத்துக்கு செல்ல வேண்டும். அங்கே 3 விதமான ராஜாக்கள் அவனை சுற்றி வருகிறார்கள். என்ன செய்தான்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிப்பதற்கு பாடகர் குழுவை கொண்டு பெரிய படைகளுக்கு முன்பாக நிறுத்தினான். அவர்கள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்பதை வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கும், சமுதாயத்தை சீர்கேடுக்கு கொண்டு சென்றிருக்கும் சாத்தானை அழிப்பதற்கு துதி என்ற ஒரு பெரிய ஆயுதம். அதைத்தான் நீங்க ரட்சிப்பின் அனுபவம். முதலாவதாக கர்த்தரை துதிப்பார்கள். இரண்டாவதாக ஆவியோடு, ஆவிக்கு நிறைந்த ஜெபம். அங்க வாசிக்க பார்த்தீங்களா? எப்பொழுதும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு. இதோ 4 வார்த்தையை எழுதி வச்சு ஜெபம் இல்லை. நம்முடைய தேவைகளுக்காக மளிகை கடையில் பட்டியல் கொடுக்க மாதிரி லிஸ்ட் கொடுக்கிறது ஜெபம் இல்லை. அது சொல்லப்படுகிறது எப்பொழுதும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஆவியில் நிறைந்தவர்களாக. அந்த அனுபவம் அதான் சொல்லப்படுகிறது இல்லையா? அந்த ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து சந்தோஷமாக அந்த அனுபவங்களில் வரும்பொழுது கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம், ஆவியில் நிறைந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். மூன்றாவதாக அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள் அறிவியுங்கள். ஆமென். எழுப்புதலை, ராஜரிக செயலை தேவன் கொண்டு வர நாம் செய்ய வேண்டிய நம்முடைய பங்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். பாவ மன்னிப்புக்காக, ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக சிலுவையில் அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறலுக்காக சிலுவையில் நொறுக்கப்பட்டார், பாவ மன்னிப்பை கொண்டு வந்தார் என்ற செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அந்த நாளில் இஸ்ரவேல் மக்களும் யூதா மக்களும் அழிவு நிலைக்கு சென்று கொண்டிருக்கும் போது இப்படி எழுப்புதலுக்காக அந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். இன்னும் என்னோடு உங்களோடு பேசுகிறார். இன்னும் சுவிசேஷம் கேட்கப்படாத ஜனங்கள் ஏராளம், கிராமங்கள் ஏராளம். ஆமென். பரிதாபமான நிலை. 2000 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பை கொண்டு வந்தார் என்ற செய்தி இன்னும் ஜனங்கள் தெரியவில்லை. தேவன் எழுப்புதலை கொண்டு வர நாம் அப்படியாக அறிவிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் அப்போஸ்தலர் 1:8
பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து உலகம் முழுவதும் சாட்சியாக. ஆமென், அல்லேலூயா. மூன்றாவதாக இந்த ரட்சிப்பின் அனுபவம் வரும் பொழுது, ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து அந்த மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷத்தை பெருகும் பொழுது அவரை அறிவிக்க நாம் தூண்டப்படுவோம். நான்காவதாக பார்க்கிறோம், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் செய்யுங்கள். அவரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அவர் மகிமை, அவர் நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். அறிவிப்பது என்பது சாதாரணமாக சூழ்ச்சியை தெரிவிக்கிறோம். பிரஸ்தாபம் என்பது அவர் ஒருவராலே ரட்சிப்பு. அவரே மகத்துவமான தேவன், அவர் சர்வ அதிகாரம் உள்ள தேவன், ராஜாதி ராஜா, உலகத்தை நியாயந்திருக்க வரப்போகிற நியாயாதிபதி. பிரஸ்தாபப்படுத்த வேண்டுமாம். அதுதான் ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் அருமையாக நாம் வாசிக்கிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, 33ஆம் வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவோ இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறியத்தக்கவன் யார்? அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? இதுதான் பிரஸ்தாபப்படுவது. தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மையப்படுத்துவது. அவருக்கு நிகர் யாரும் அல்ல. ஆமென், அல்லேலூயா. அவருடைய நாமம் தவிர வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. எழுப்புதலுக்கு அந்த அறிவிப்பு தான் தேவை. அல்லது அவன் எத்தனையோ தேவர்கள் நம்ம தேசத்தில் இருக்காங்க, ஓடிக்கொண்டிருப்பாங்க. அவர் நாமம் தவிர வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த 4 செயல்பாடுகள் நம்மிடமிருந்து காணப்பட வேண்டும். அது எழுப்புதலுக்கு தேவை. இந்த 4 செயல்பாடுகள் நம்மிடம் காணப்படவிட்டால் நாம் ரட்சிக்கப்பட்டது ஒரு சந்தேகமான காரியம், ஒரு கேள்விக்குறி. நம்முடைய ரட்சிப்பு ஒரு கேள்விக்குறி. நம்முடைய ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிப்பின் சந்தோஷத்தில் இருப்போமானால் நிச்சயமாக நாம் துதிப்போம், ஆவியோடு தொழுது கொள்வோம், அறிவிப்போம், பிரஸ்தாபப்படுத்துவோம். அது ஆபுக்திகள் சொல்றாரு, அத்திமரம் பூத்தாலும் பூக்காவிட்டாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக. ஆமென், அல்லேலூயா. அப்போ எனக்கு இந்த 3 பொறுப்புகளை தான் அந்த இயேசு தீர்க்க மூலமாக எழுப்புதலுக்கு நாம் செய்ய வேண்டிய செயல்களாக தேவன் தெரிவிக்கிறார். முதலாவதாக நம்முடைய ஜெபங்களை தேவனுக்கு உகந்ததாக மாற்ற வேண்டும். இரண்டாவதாக நாம் அவருடைய காரியமாக தீவிரமாக செயல்பட வேண்டும். மூன்றாவதாக இரட்சிப்பின் மகிழ்ச்சியால் நாம் அந்த 4 செயல்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும், கிரியைகளில் காண்பிக்க வேண்டும். ஆமீன், அல்லேலூயா. இதை செய்யும் பொழுது எப்படி எழுப்புதல் வரும் என்பதை அதான் நாங்கள் பார்க்குறோம். எழுப்புதலுக்கு இவைகளாம் தேவை என்பதை இந்த பகுதியில் எப்படி சொல்ற பாருங்க. இப்படி செய்யும் பொழுது அந்த ஏசாயா 19ஆம் அதிகாரம், ஏசாயா 19, 24, 25 பாருங்க. இப்படி இந்த 3 காரியங்கள் நாம் செயல்படும் பொழுது அக்காலத்தில் இஸ்ரவேல் எகிப்தோடும் அசிரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாய் இருக்கும். அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் எகிப்தியராகிய என் ஜனமும் அசிரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம மட்டும் ஆசீர்வதிக்கப்படும் என்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். ஆமென். ஆனால் எழுப்புதல் என்பது அங்கே வாசிக்கிறோம், எகிப்தியர் அசிரியர் இஸ்ரவேலர் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பது அங்கே சொல்லப்படுகிறது ஏசாயா 19ஆம் அதிகாரத்தில். எனக்கு அருமையானவர்களே, ஆதியாகமம் 12:3 ஆபிரகாமுக்கு தேவன் என்ன வாக்கு கொடுத்தார்? எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் 12:3 வசனம் இல்லையா? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அதான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு. அப்போ எழுப்புதல் என்பது அந்த வாக்கு நிறைவேறுவதுதான் எழுப்புதல். பூமியில் உள்ள வம்சங்கள் யாவும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஏன் தன் ஒரே குமாரனை உலகம் முழுவதும் அன்பு கூர்ந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தன் ஒரே குமாரனை உலகத்திற்காக
ஒப்பு கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, அந்த எழுப்புதலுக்கு தான் இவர்களெல்லாம் செய்ய வேண்டும் என்று இந்த ஏசாயா தீர்க்கன் மூலமாக முதல் 20 அதிகாரங்களில் சொல்லுகிறார். ஆமீன். அப்போ ஆதியாகமம் 12:3 அங்கே நிறைவேறுவதை நாம் காண்கிறோம். இந்த 3 செயல்பாடுகள் வரும்பொழுது, தேவனுக்கு ஏற்ற உகந்த ஜெபங்கள் செய்யும் பொழுது, அவர் காரியமாக தீவிரமாக செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, இரட்சிப்பின் மகிழ்ச்சியால் நிரம்பி வழியும் பொழுது, சகல ஜனங்களும் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் பரத்திலிருந்து வரக்கூடிய எழுப்புதல் அதைத்தான் செய்ய போகிறது. கர்த்தரது மாத்திரம் வல்லமை உண்டென்று அவனவன் சாரசாரையாக சொல்லி வர வேண்டும் என்றால் இந்த எழுப்புதலை தேவன் அனுப்ப வேண்டும், அனுப்ப போகிறார். அதற்கு என்னை உங்களையும் இப்படியாக செயல்பட ஆரம்பிக்கிறார். 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் பவுல் சொல்வதை மட்டும் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 19-20 வசனங்களை பார்ப்போம். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஒவ்வொரு மனிதனையும், எனக்கு அருமையானவர்களே, உலகளாவிய கிறிஸ்தவர்களாக நாம் மாற வேண்டும் என்றே நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உலகளாவிய கிறிஸ்தவர்களாக கர்த்தருடைய கிருபையால் நம்ம சபையில் அப்படிதான் நம்ம ஜெபிச்சுட்டு வரோம். நம்ம கிராமத்துக்கு மட்டுமல்ல, நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலங்களுக்காக, ஒவ்வொரு தேசங்களுக்காக உலகளாவிய ஜெபங்களை நாம் செய்து வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகளாவிய கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும். உலகத்தில் உள்ள ஒவ்வொருவனையும் ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவாக்கி அந்த உபதேசத்தை நமது கையில், சபையின் கையில் கொடுத்திருக்கிறார். ஆனபடினாலே என்ன சொல்ல பாருங்க, தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக சாணாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். அதுதான் இன்றைக்கு சபை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதனையும் தேவனோடு ஒப்புரவாக்க நாம் செயல்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எழுப்புதலுக்கு நம்முடைய பங்கு என்ன என்பதை நம்மோடு பேசியிருக்கிறார். நாம் எழுப்புதலுக்காக ஜெபம் செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாசித்து கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்கள். அது ஜெபங்கள் அவருக்கு உகந்ததாக அமைய வேண்டும். நாம் செயல்படுகிறோம், ஆனால் தீவிரமாக செயல்பட வேண்டும். இதோ அடியேன் இருக்கிறேன், சத்தத்தை கேட்ட உடனே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், எழுப்பி வர வேண்டும். 3வதாக, இரட்சிப்பின் மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தினால் நிரம்ப வேண்டும். தேவன் என்னையும் உங்களையும் அழைத்த முக்கிய நோக்கம் நம்மை ரட்சிப்பதற்காகவே. நம்முடைய விசுவாசத்தை கொண்டு கிருபையால் ரட்சிக்கப்பட்டோம் என்று வாசிக்கிறோம். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நாம் நிரப்பப்படாவிட்டால் நாம் இன்றைய ரட்சணை நாள் நாம் தேவ சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் கடந்த வாரத்தை சொன்னேன், நான் பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த பாவங்களை அறிக்கையிட வேண்டும். பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்களே, அந்த மாபெரும் எழுப்புதலுக்கு, தேவன் கொண்டு வரக்கூடிய மாபெரும் எழுப்புதலுக்கு நம்முடைய பங்கு என்ன என்பதை அந்த ஏசாயா புத்தகம் முதல் 20 அதிகாரங்களிலிருந்து நாம் தியானித்த பகுதிகளை நாம் கைக்கொள்வதற்காக நாம் தேவனை நோக்கி மன்றாடுவோம். நாம் தியானிப்பது பெரிய காரியமல்ல, நாம் கைக்கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்மை அழைத்திருக்கிறார். எங்களை அதிகமாக நேசிக்கும் தகப்பனே, நீர் எங்கள் தேசத்தில் கொண்டு வரப்போகிற பெரிய மாபெரும் எழுப்புதலுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய அந்த 3 காரியங்களை எங்களோடு பேசின்ற ஆண்டவரே, அந்த 3 காரியங்களையும் பங்குகளையும்
நாங்கள் உடனடியாக நாங்கள் செய்ய எங்களுக்கு பலந்தாரும் ஆண்டவரே. அநேக நெருக்கங்களினால் அநேக பிரச்சனைகள் போராட்டங்களினால் நாங்கள் சோர்ந்து விடுகிறோம் கர்த்தாவே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று முழங்கிய பவுலை போல எத்தனை பாடுகள் எத்தனை உபத்திரவங்கள் இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் இவற்றெல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று அந்த நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட கிருபை தாரும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.